பொங்கலூர் மணிகண்டன் மீண்டும் இதை கருத்து கேட்க எதிர்தரப்புக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதே அந்த அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்ட அப்படிங்கிற அந்த பைலாவிற்கான ஒரு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிற புள்ளியில இருந்து தான் இதை முன்வைக்கிறார் துரைக்கருணா. 2016 அம்மா அவர்கள் மறைந்த பிறகு இப்ப நீங்க குறிப்பிடுகிற தொண்டர்களால் தேர்வு அப்படிங்கிற விஷயம் தான் அதிமுகவுல கொண்டு வரப்பட்டது, மாற்றப்படவே இல்லை. இப்ப நீங்க அதிமுகவுல முழு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு பொதுச் செயலாளர் பொறுப்பு தான். அப்ப அந்த பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை கொண்ட 2 பதவிகள் ஒருங்கிணைப்பாளர், அந்த 2 பேருக்கும் சேர்த்து ஒரே ஓட்டுல 2 பேரும் வாக்கெடுப்பு வச்சு வர்றாங்க. இப்ப அதுல ஒருவர் விலகினாலோ ஒருவர் நீக்கப்பட்டாலோ ஏதோ ஒரு காரணத்துல வேற கட்சியில் இணைஞ்சாலோ ஏதாவது தவறு நடந்தாலோ அப்ப அந்த பொறுப்பு நீக்கப்படும். இந்த விதிகள்ல இதை மறந்து பேசுறாங்க, நல்ல காரணம் இல்லை. அப்ப தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டும் கூட பொதுக்குழுவால் அவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை, அது ஒன்று. அப்ப இரண்டாவது, அந்த பொதுக்குழுவை திரு ஓபிஎஸ் சேர்ந்து கூட்டிய பொதுக்குழுவை அவரே தடை செய்ய போட்டுக்கிறாங்க. அப்போ அதிமுக விதிப்படி தடை கேட்டு ஒரு நீதிமன்றத்தில் சென்றாலே உறுப்பினர் தகுதி இழந்து விடுவாங்க, அதான் உள்ள வரும் விதியில. அப்ப இன்னொரு விஷயங்க, இன்றைக்கு பொதுக்குழு சொல்ற இந்த பக்கம் இவ்வளவு ஸ்ட்ராங் இருந்தும் ஏன் ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்தில் அது கேள்விக்குள்ளாக்கப்படுது? மேடம் அது வருங்க. அதாவது ஒரு அசல் ஆவணத்தை நீங்க போர்ஜரியா அல்லது போலியா அல்லது ஏதாவது காரணகாரியத்தோட நீதிமன்றத்தில் அணுகினீங்கன்னா அந்த அசல் ஆவணம் உண்மை என்று நிரூபிக்கும் வரை இந்த மாதிரி போலிகள் வழக்கு இதுல யார போலி இப்ப சொல்றீங்க, யார அசல் சொல்ல, யார் போலி உண்மையில நீங்க நீதிமன்றம் தெளிவா சொல்ல போகுது. இந்த விஷயத்துல இப்ப நீங்க பரபரப்பா இப்போ காலையில இருந்து பார்த்தோம், ஊடகத்தில் பேசப்பட்ட விஷயம் எல்லாமே என்ன உண்மைனா, இது திரு சூரியமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கை ஏற்கனவே தள்ளுபடி செய்யவிட்டது. அவர் மேல்முறையீட்டுக்கே அது போகல. அதற்கு பிறகு மீண்டும் போறாரு. மீண்டும் போகும்போது இப்ப என்ன, இந்த வழக்கு வருகிற போது ஓபிஎஸ் தரப்பு சொல்றாங்கன்னா அவரை விசாரிக்க எங்களை விசாரிங்கன்னு சொல்றாங்க. சாதாரணமா உங்களை விசாரிக்க சொல்றாங்க சொல்றாங்க. சாதாரண விஷயங்க. நீதிமன்றத்துல வர்ற மற்ற வழக்குகளை எல்லாம் இப்படி சாதாரண விஷயம்னு அணுகிறோமா? இதை மட்டும் ஏன் சாதாரண விஷயமா அணுகணும்னு ஒரு கேள்வி வராதா? அதிமுக மேட்டர். அதனால அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தின் மீதான வழக்கல் வருகிறது, அது மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது என்கிற ரீதியில இது பெரிய விஷயமா பேசப்படுது இல்லைய. இதை நான் தெளிவா சொல்றேன், அதிமுக வழக்கில் மிக சரியான தீர்ப்புகள் டிசம்பர் 15 பொதுக்குழுனா அதே 4 வாரத்துல கொடுக்க சொல்றது அப்படிங்கறதும் அதற்குள்ளேயே ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கிற மாதிரி இல்லையா? அது இல்ல, இதுல அரசியல் ரீதியா நீங்க ஒரு வார்த்தை பண்ணீங்க, உதிரிகள் சொல்லி உண்மை சொன்ன சில உதிரிகள், ஒரு சில குழுவினர் அவர்கள் சேர்ந்து அதிமுக மீதாக கொடுக்கப்படுகிற கணைகள். இது பிளவல்ல, பிரிவல்ல. இது தெளிவான ஒரு உண்மை. நான் பயன்படுத்திய வார்த்தை நீங்க உங்க இன்டர்பிரேஷன்ல மாறுது. இன்னும் சிலர் அப்படிங்கிற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் பட்டியலிட முடியாதுங்கறக்காக சொன்னேன். ஆனா அவங்க எல்லாருமே கிளைம் பண்றது அதிமுக. இன்னும் சொல்ல போனா நீண்ட நாட்களாக அதிமுகவுல இருந்தவங்க தானே இப்ப வெளியில போயிட்டு அதிமுக நாங்கன்னு கிளைம் பண்றாங்க, அல்லது அதிமுகவுடைய பைலாவுக்காக வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் இந்த அதிமுகவை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழுவை அமைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நகர்வுகளுமே அதிமுகவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இல்ல, அதிமுகவோட சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிறாங்கல்ல. எந்த முடிவுகளை அறிவித்தாலும் அது கட்சிக்கு சம்பந்தம் இல்லைங்க. வெளியில இருந்து கொண்டு சொல்வது நம்ம ஊடகத்தில் பேசக்கூடிய அது கட்சி கட்படுத்தாது, கட்சிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது உண்மை. ஆனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தினசரி இதை பத்தி பேசுகிற போது இந்த மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை இதனால் அதிமுக தொடர்புல ஒன்று. ஏற்கனவே நான் மூல வழக்கெல்லாம் நேரம் பேச விரும்பல. இப்போ இந்த வழக்கை பொறுத்தவரையில தெளிவான உண்மை என்னன்னு சொன்னா, நாம விவாதிக்கிற அளவுக்கு அது ஒரு விஷயமே இல்லைங்க. ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக பொதுக்குழுவால் நீக்கப்பட்டார். பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள் பட்டியல எல்லாம் வர்றாங்க. நீங்க சொல்ற பொதுக்குழுவுக்கு முன்னாடி அவரே சேர்ந்து கூட்டின பொதுக்குழு எல்லாம் இருக்குல்ல, அப்ப அதுக்குள்ளார போனா நீங்க இந்த பொதுக்குழுவை காமிச்சா நீதிமன்றத்துல அவர் அந்த பொதுக்குழுவை காமிக்க மாட்டாரா? அப்ப ஒரு விஷயமே இல்லைன்னு கடந்து போக முடியாதுல்ல. இல்ல என்னங்க தவறு சொல்ல, அவரும் சேர்ந்து கூட்டிய பொதுக்குழுக்கு அவரே தடை கேட்டார். அப்போ அதை நடத்தலாம் என்றவர்கள் பொதுக்குழு சொல்லுங்க. இந்த 23 தீர்மானங்களை ஏற்க மாட்டோம் என்று பொதுக்குழு சொல்லுது. நீங்க 1000 சொல்லலாம், விதிகளை திருத்தவோ நீக்கவோ சேர்க்கவோ கலைக்கவோ என்ன வேண்டுமானும் செய்ய பொதுக்குழுவுக்கு முழு அதிகாரம் உண்டு.
பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டு விட்டாதுங்க. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டதை பொதுக்குழு அங்கீகரிக்கல. ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்கள் இருவரில் ஒருவர் வெளியேற்றப்பட்டு விட்டார். அப்ப அது காணாம போச்சு. அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கிற போது திரு பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கிற அந்த பலகீனமான விஷயத்தை மறைப்பதற்காக இது போன்ற செய்திகளை பெரிதாகிறாங்க. இப்ப அதிமுகவுக்குள்ள இப்ப நீங்க சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் பொருத்தி விதிமுறைகளை சரியாக கொண்டுதான் அதிமுக இயங்கி இருக்கிறது, தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மீறி வெளியிலிருந்து வழக்கு போடுவாங்க. இப்போ சூரியமூர்த்தி 2018 கட்சியில் இல்ல, 21 தேர்தலில் அதிமுக போட்டியிடுறாரு, உறுப்பினரை புதுப்பிக்கல. இதுவெல்லாம் அடிப்படை தகுதி மேடம். அந்த தகுதியிலிருந்து மீறிய பிறகு அவர் போட வழக்கு நான் அதிமுக இல்லைன்னு வச்சு நான் வழக்கு போறேன்னு சொன்னா இது நீதிமன்றத்துக்கு வருங்க. வந்த பிறகு எனக்கான தகுதி என்ன, நான் வழக்கு போடலாமா, நான் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா சூரியமூர்த்தியை நீங்க அப்படி சொல்லலாம். ஆனால் அவரோட மற்ற வழக்குதாரர்கள் இருக்காங்கல்ல, இப்ப திருமதி சசிகலாவை குறிப்பிடுறாங்க, அல்லது ஓபிஎஸ் குறிப்பிடுறாங்க, அல்லது கேசிபியை சொல்றாங்க, ஜேசிடி பிரபாகர் இருக்கிறாரு, புகழேந்தி இருக்கிறாரு, இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கிறாங்கல்ல. இவங்க எல்லாரும் நீக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. நான் வெறும் பட்டியல்ல இவங்க எல்லாரும் இப்ப தினமும் ஊடகங்களை சந்திச்சு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, வழக்குல மனுதாரரா இருக்கிறாங்க. அவங்களதான் நான் இப்ப குறிப்பிடுறேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய கோரிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கிய போது அணிகள் இணைந்து இருவரும் சேர்ந்து நீக்கிறாங்க, வெளியே போயிட்டாங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட பெயர் எல்லாமே சொல்றேன், அவர்கள் எல்லோருமே அதிமுக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் இணைந்து நீக்கப்பட்டாங்க. அப்போ கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க இல்லைங்களா? இப்ப போனவங்க திரும்ப நீங்க எப்படி எடுத்துட்டீங்க? திரும்ப உரிமை எப்படி சொல்லுவீங்க? இல்ல கடந்த வாரங்கள்ல நாம செய்திகள்ல பார்த்ததோ, இப்ப அதிமுகக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருந்ததுன்னா கடந்த காலங்கள்ல இருந்தது. இப்ப ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இபிஎஸ் தலைமையில கட்டுப்பாட்டுக்குள்ள கட்சி வந்துருச்சுன்னா அப்புறம் ஏன் அந்த கூட்டங்கள்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முன்னாள் அமைச்சர்களே அதை பேசுறாங்களே. இது திருச்சி நீங்க அமைச்சர் நேரு ஆதரவாளர் அடிச்சு நோக்கினாங்க, திரும்ப அவர்களே காவல் நிலையம் சென்று அடிச்சாங்க. அப்ப நீங்க என்னன்னு கேள்வி கூடாது. இது உட்கட்சி நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ஜனநாயக நாட்டுல யார் வேண்டுமானாலும் பேசலாங்க, உரிமை உள்ளது. கண்டிப்பா. அதாவது அரசியல் கட்சிகளுக்குள்ள உட்கட்சி பூசல், உட்கட்சி பிரச்சனை இந்த மாதிரி ஒரு செய்தியா கடந்து போறோமானால் அது அவர்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு மாவட்ட தலைமைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இருவருக்குமான கருத்தியல் முரண் இல்ல அதிகார முரண்னா மட்டும் அது நாம பார்வையிடலாம். ஆனால் இங்க பிரச்சனையெல்லாம் ஒளிஞ்சு நீதிமன்றமே உத்தரவு போட்டு தேர்தல் ஆணையம் நீங்க பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுக்கோங்கன்னு ஒரு தேர்தலையும் சந்தித்த பிறகு ஏன் இப்ப இந்த ஆய்வு கூட்டங்கள்ல இந்த சண்டை நடக்குது அப்படிங்கிறது தானே பிரதான பேசுபொருளா இருக்கணும் இல்லையா? அதுல நீங்க சொல்ற காரணங்கள் இரண்டு எடுத்துக்கு. ஒண்ணு ஓபிஎஸ் கட்சிக்குள் சேர்க்க வேண்டும் அல்லது இபிஎஸ் அப்படி பிரச்சனை வந்துங்க அல்ல. அங்க மாவட்டத்துல நிர்வாகம் ஏன் பிரச்சனை, என்ன ஏன் மதிக்கல, எனக்கே அந்த பொறுப்பு தெரியல, எனக்கு மாதிரி பிரச்சனை, எனக்கு தோக்கடிச்சீங்க, இந்த மாதிரி பிரச்சனை. இதைத்தான் ஆய்வு அந்த குழுவை அமைச்சாங்க. அந்த குழு போயிருக்குது. குற்றம்னு சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த கட்சியே குற்றமா இருக்கு. அது அல்ல. அது ஒவ்வொரு மாவட்டங்கள் இப்ப நீங்க பணம் அந்த 4 மாவட்டங்கள் தவிர்த்து 82 மாவட்டங்களில் நீங்க நடக்க போகுது நடந்தது. அது பிரச்சனையே வரல. நீ அது அல்ல, அது பிரச்சனையே அல்ல. இது காலங்காலமாக எல்லா கட்சியும் நடந்திருக்கிறது. அம்மா இருக்கிற போது 2003 மதுரையில் நடந்தது, ஒரு கொலை நடந்தது. இது ஒரு சகஜம் எல்லா கட்சியும். திமுகவுல தாக்கரசு கொல்லப்பட்டாரு, மதுரையில தினகர் அளவுகள் எரிக்கப்பட்டது, 3 பேர் கொல்லப்பட்டாங்க. இது பட்டியல சொல்லாங்க. இது அரசியல் கட்சியில நடக்கக்கூடிய வாடிக்கையான ஒன்றுதான். நான் சொல்ல இன்றைக்கு பொதுக்குழு வர 15ஆம் தேதி கூடுதுங்க. இது தேர்தல் ஆணைய விதிப்படி நடக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது இரட்டை சின்னம் தொடர்பான இந்த வழக்கு. இந்த இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கு என்பது கடந்த காலங்களில் போடப்பட்ட வழக்கின் அடிப்படையாக வரிசையா வருது. நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்னது பொதுவா எல்லா கட்சியில இருக்கிற உட்கட்சி பூசல். நீங்க குறிப்பிடும் பொழுதே சில வழக்குகளை குறிப்பிட்டு சொல்றீங்க. அது உங்க கட்சிக்கு எதிரா நீங்க பேசக்கூடிய கட்சிக்கு ஆதரவற்ற எதிர்கட்சியில இருக்கிறவங்க வழக்குகளை சொல்றீங்கும் போது அப்ப அவங்க எல்லாரும் இதை சொல்ல மாட்டாங்களா? இல்ல மேடம், நீங்க சாதாரண விஷயம்னு கடந்து போறத அவங்க அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா? நீங்க மற்ற கட்சியை நோட்டீஸ் பண்ற மாதிரி. மேடம் நீங்க மகாராஷ்டிரா பத்தி பேசுறீங்க. அதாவது இதெல்லாம் கடந்த காலங்களில் அது அது முழுமையான அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்பட்டதே அல்ல. இரண்டாவது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த போது திமுக பிளவு கொண்டது, திரு வைகோ வெளியே எல்லாரும் தெரியும். அப்போ மாவட்ட சில பெரும்பாலும் நிறைய போனாங்க, நிறைய ஆதரவு பொதுக்குழு 4 பேர் 3 பேர் இருந்தாங்க. இப்போ அந்த சட்டவிதி நிர்வாக பொறுப்பே இல்லாத ஒருவர்
நீங்க சொன்னது எல்லா கட்சியிலயுமே ஒரு டீம் பிளவுபட்டு போறாங்க, அதுக்கப்புறம் ஒரு தேர்தலை சந்திச்ச உடனே அது ஆஃப் ஆயிடுது. அது யார் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவங்க கையில தான் கட்சி இருக்கு அப்படின்னு. ஆனால் 7 வருஷமா இது தொடர்கதையாவே இருக்கே, அதனாலதான் இந்த கேள்வியே வருது. ஆட்சிக்கு வரலைங்க. அதாவது 13 வருஷ கால இடைவெளியில திமுக கஷ்டப்பட்டது. அதாவது இது வந்து காலங்காலமாக ஒவ்வொரு 75 ஆண்டு அரசியல் பாத்தீங்கன்னா 53 அதிமுக வரலாற்று விடுங்க வெற்றி தோல்வி மாறி வந்திருக்குது, ரொம்ப நொடிஞ்சு போயிருக்குது, திரும்ப வந்திருக்குது. இப்ப 26 மீண்டும் எழுந்து வருவாங்கிற நம்பிக்கையோடு இயங்குறாங்க. அதனால இதெல்லாம் முற்றுப்புள்ளி 26க்கு பிறகு வந்துருவாங்க. பேசலாம்.